ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைரட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி வத்தலை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சாதம் வடித்து தான் போட போகிறேன். சாதத்தை வடித்து கொண்டு வந்துட்டேன். உள்ள தண்ணி வச்சு சாதம் எப்போ வடிப்போலே அது மாதிரி வடிச்சிக்கலாம். வடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த பவுலில் எடுத்துக்கிறேன். அரிசி ஊற வச்சு பண்ணலாம். நான் நாளைக்கு சாதம் வடித்து தான் பண்ணியிருக்கேன். நம்ம நைட்டில் மீந்து போன சாதம் இருந்துன்னு வச்சுங்களேன், அது கூட இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சு வடிச்சிட்டு இதேமாதிரி பண்ணலாம். பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து எங்கிட்ட கொஞ்சம் சாதம் நிறைய இருக்குது, அதனால் நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கல் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அவ்வளோதான் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி மேலே வெயிலில் வச்சு கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சாதத்தை பாருங்கள், நல்லா நம்ம அரைச்சி கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். கொஞ்சமாக பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நான் வந்து இது வந்து முறுக்கு மாதிரியே இப்படி இல்லைனா நான் சும்மா சின்ன சின்ன பால்வாலாக தான் எடுத்து வைக்க போகிறேன். வச்சு வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு 2 நாள் ஆகிடாது. காய வச்சு கொண்டு வந்துட்டு பொரிச்சு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது நம்ம வைக்கும்போது மட்டும் ஏன்னா ஒரு துணி போட்டு மெல்லிசான ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா டஸ்ட்டு ஒன்றும் இல்லையா, காற்றடிக்குது, அதனால் மொட்டை மாடியில் வைக்கும்போது. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், நான் சின்ன சின்ன உருண்டை எடுத்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நீட்டாகவும் பண்ணியிருக்கேன். முறுக்கு மாதிரிலாம் கூட நம்ம செய்யலாம். முறுக்கு செய்வோம் இல்லையா, அது மாதிரி கூட சுற்றலாம். நான் சும்மா இதை பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக, பசங்க விரும்பி சாப்பிடுவோம், நீட்டாக சேமியா மாதிரி தான் நல்லா இருக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது காய வச்சு கொண்டு வந்துடலாம். இதில் காயத்துக்கு 2 நாள் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.